ஹாய் கைஸ், பேக் டு அவர் சேனல். இந்த வேலை எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகன் கோயில் தாங்க போயிட்டுருக்கோம். எக்ஸாமோடய பிளான் பண்ணோம் போகலான்ட்டு. சரி, அப்படியே எக்ஸாம் முடிஞ்சிடுச்சுங்க, அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே போகிற இல்லை, கேஸ் மட்டும் அடிக்கணுங்க. சேகே, சாமி கும்பிட்டு வண்டி எடுத்தே இல்லையா? நீ ஓட்டுறதே சரியில்லை. மிச்சி வீடு எடுத்துட்டு கை வைக்கிறான். ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியோட போனாங்க, இந்த டைம் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன். என்ன மச்சி எல்லாம் தனித்தனியாக வருது. மாப்பிள்ளை குலுக்கு ஜம்மால் வந்து இந்த பாட்டு போட்டால் ஒரு புஷி ஆயிடுவாங்க. புஷி ஆகிட்டு வண்டி அப்புறம் 50 தான் போகிற வண்டி வந்து 150 ரூபா போவான் நம்பாள். அப்படிப்பட்ட டிரைவர் நம்பாள். இந்த பாட்டு போட்டால் போய் அப்படி ஆயிடுவாங்க. பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. இவனும் அப்படி தான். ஆனால் இந்த பாட்டு இல்லை, வேறு பாட்டு. அது உங்களுக்கு இருங்க அடுத்த கிளிப்பில் காட்டுறேன். ஒன்று சொல்ல மறந்துல, நம்ம சேலம் டு முத்துமலை முருகன் கோயில் வந்து 40 கிலோமீட்டர்ஸுங்க. மாப்பிள்ள வந்து இந்த பாட்டு போட குஷி ஆயிடுவான். அவ்வளோதான் கைஸ், பேசி டோல்கேட்டே வந்துருச்சு. டோல்கேட்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பக்கம் தாங்க வரும். இதில் வந்துருக்கோம் வந்து பாருங்க, கையை வேறு குறுக்கு வந்து நீட்டிட்டு இருக்கிறான். வீடியோ எடுக்க கூட மாட்டேங்கிறாங்க அந்த பையன் வேற. கையை கட்டி போடுவோம்டா. அப்புறம் போல ஒரு சம்பவம் ஆகி போச்சுங்க. உங்களுக்கு சம்பவம் வரணும்னா தான் ஆச்சரியப்படணும், வந்தாலும் ஆச்சரியப்படக்கூடாது. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வந்துட்டு இருந்தோம் பாலத்தில், வண்டியிலேருந்து சத்தம் வந்துருச்சுங்க. டேய், நல்லா வேல் நிட்டுக்கு நீ ஜாலியாக உள்ள என்னடா பண்ணுறா? என்ன பண்ணுறதா? டிரைவர் உனக்கு தான் தெரியும், எங்களை கேட்குறா என்ன பண்ணுறேன்ட்டு. டிரைவர் சேஃப்டியாக வந்து விட்டுறாரு, கவலைப்படாது. அது எதுலேருந்து தான் வருது? என்ஜின்லேருந்து தான் வருது. கேட்டிருப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப தூரம்லாம் வரல, பாலத்துட்டு கீழே தான் வந்துருக்குறோம். அதுக்குள்ளே வண்டி ஓரம் போட்டாங்க. அதுக்குள்ளே ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு. என்னன்னா, சூடாயிடுச்சுங்க. சூடாகிட்டு அது அப்படியே புஷ்ஷுன்னு வந்துச்சுங்க. மாப்பிள்ளை லைட்டாக தொட்டான், அப்படியே ஃபுல்லாக அப்படியே தெரிச்சிருச்சுங்க. தெரிச்சு வண்டி ஃபுல்லாக இதாகி போச்சு. திருப்பி மீசை பறித்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் சரி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் ஆகலை தாங்க, வண்டி தள்ள ஆரம்பிச்சிட்டோம். 3 பேர் சேர்ந்து தள்ளிட்டு இருக்கிறோம். சாப்பிடாம காலையில் சாப்பிடாம தள்ள விட்டானுங்க. அப்படியே மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு. அதில் கோச்சிங் அப்படியே வந்துட்டாங்க, அதனால தான் மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் வேலைக்கு வந்து பஸ்ஸில் கிளம்பிட்டாங்க. அப்படியே கை காமிச்சோம், அப்படி நிறுத்துறாங்க, அப்படியே கிளம்பிட்டாங்க. நின்று வந்து 5 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்றுங்க. சரி நடந்தே போயிடலான்னு பார்த்தோம். வேணாங்க, வேணாடா பஸ் வருது, அப்படியே பிடிச்சி போயிடலாம் அப்படி கிளம்பி வந்துட்டாங்க. இல்லைங்க, ஜோசி தான் வெளியே பார்க்குறேன்னு சொன்னாங்க. வேணாங்க, என் தலையெழுத்து எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வந்துட்டாங்க. மேட்டு எதுக்கு வச்சிருக்காங்க எங்கள் ஸ்டார்டிங்கில் தெரிலங்க, போக தான் தெரிஞ்சு எதுக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா வெயில் வர அடிக்குது இல்லைங்க, அதனால தான் சுடக்கூடாது அப்படின்ட்டு மேட்டு மாதிரி போட்டிருக்காங்க. காலையிலேருந்தே பிரச்சனை தாங்க. நான் கோயில் வருவேனா மாட்டினான்ட்டு கடைசி வரையும் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அப்புறம் கடைசியாக போக சொல்லிட்டாங்க வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தேன். மேட்டில் நடக்கடா, ஒன்றாவது மேட்டில் இருக்காது இதாவது போட்டுக்கிறாங்களே. ரொம்ப சுடு மேட்டில் நடா, மேட்டை ஈட்டு இழுத்து விடுது பாரு. பரவாயில்ல, அழகா சுடலையே, சுடவே இல்லை. இவரை பார்க்கறதுக்கு எவ்வளோ தடங்கள் பார்த்தியா? டைம் வந்து பிப்ரவரி மந்த் தாங்க வந்தேன். திருப்பி அப்புறம் இந்த மந்த் தான் வரேன். நிறைய ஆல்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பெல் பட்டன் நல்லா போடுங்க, அப்போ தாங்க நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். இனிமேல் வர வீடியோலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா கிவ்வே மாதிரி பண்ணலான்ட்டு இருக்குங்க. அது போன வழியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணால் தரேங்க. உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து பரவாயில்லைங்க. இப்போது அந்த சேவல் பார்த்திங்களா, இது மேலே இருந்துச்சு, மயில் மேலே. நான் போன டைம் வரும்போது நோட்டீஸ் பண்ணுங்க, அங்கேயே தான் இருந்துச்சு. ஆனால் எதுனா ஒரே சேவல் நிற்கல, 2-3 சேவல் அப்படியே மாற்றி நிற்குதுங்க. நான் போன டைம் வரும்போது இந்த மேலே ஒரு சேவல் நின்றுச்சு, கீழே ஒன்று நின்றுச்சு. ஆனால் இப்போ வரும்போது ஒரு சேவல் தாங்க நிற்கிது. போகிறவங்க தொட்டெல்லாம் கும்பிட்றாங்கன்னு அது அப்படியே பயப்படலாம், அப்படியே தைரியமாக தாங்க நிற்கிது. தொட்டங்க பயப்படல, அப்படி தாங்க தைரியமாக நின்றுச்சு. ஒரு ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த இப்போ தாங்க நான் மட்டும் தொட்டு கும்பிட்டு, வரவங்க போகிறவங்க எல்லாரும் தொட்டு கும்பிட்டாங்க. அப்புறம் அவர் பூசாரி வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாருங்க. அதுக்கப்புறம் தாங்க அப்படியே வீடியோ அப்படியே கட் பண்ணிட்டு போனால் வண்டி நின்றுட்டு இல்லைங்க, அவங்க நிறுத்த மாட்டாங்க அப்படின்ட்டு மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க. அவன் வந்துட்டுருக்கான். அப்படியே அவன் தாங்க எங்களை எல்லாத்தையும் வண்டி நிற்கிற இடத்துக்கு விட்டாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க, 5 கிலோமீட்டர் நடந்து வரணும். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வேறு ஃபோன் பண்ணி ஒரு வண்டியை வர சொன்னால், அந்த வண்டி வேறு ரிப்பேர் நடுவில் நின்றுச்சு. திருப்பி அந்த அண்ணன் வந்து அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் கயிறு கட்டிட்டு
டோ பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. சாப்பிட்லங்க, மத்தியானமும் சாப்பிடல, வீக்கெண்டில் சாப்பிட்டதோட சரிங்க, அவ்வளோதான். அப்படியே வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்டோம். அப்படியே ஓட்ட முடியலங்க, அப்படியே கை வேற வலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முழுவெண்பனி ஓடாதே நீ உங்கள் ஃபீட்பேக்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை பை. அடுத்து நல்ல சந்திக்கலாம். பை கைஸ்.